இன்னைக்கு தமிழகத்தில் இருந்து ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. ஆனால் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் எந்த இடத்துல ஊழல் இல்லை, யார் லஞ்சம் வாங்கலை அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. இன்றைக்கி வெளியே என்ன இன்றைக்கி அமைச்சர்கள் மத்தியிலே என்ன என்ன பேசுகிறாங்க? கடந்த நிலைமையே தொடரட்டும்னு சொல்கிறாங்க அமைச்சர்கள். இந்த திட்டத்தை எப்படி செய்யலாம், அந்த திட்டத்தை எப்படி செய்யலாங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இதுக்கு முன்னால் என்ன பண்ணீங்களோ அதை பண்ணுங்க. அது அது எதுன்னு தெரியாது, அது எதுன்னு தெரியாது. அப்படி அமைச்சர்கள் பேசுறதா அதிகாரிகள் மட்டத்தில் பேசுறாங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் வந்து மந்திரிகளா இருந்தா கூட லஞ்சம் வாங்கினா கண்டிப்பா மந்திரி பதவியில இருந்து நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னதில்ல, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சரா இருந்த எடப்பாடியார் அப்படி சொன்னது இல்லையே. அத மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு. இந்த பழனி கோயில்ல நடந்ததுக்கு என்ன சொல்ல போறாங்க? பழனி கோயில்ல நடந்திருக்கு, அந்த அறநிலையத்துறை அமைச்சர் எடுத்துருவாரா? பொறுப்பேற்கணும்ல துறை, அறநிலைத்துறை இல்லை தவறு நடந்திருக்கு, அந்த அமைச்சர் பொறுப்பேற்கணும்ல. முதலமைச்சர் இன்னைக்கு முதலாவது அறநிலையத்துறை அமைச்சரை தூக்கி தூர போடட்டும். விசாரணை ரெண்டாவது பண்ணி விசாரணையில் அமைச்சர் மேல தப்பு இல்லைன்னு பிறகு சேர்க்கட்டும். இப்போ இவர் தானே புதுசா சொல்றாரு. நான் விஜய் ஊழலே இருக்காதுன்னு சொல்றது இவர் தானே சொல்றாரு. முன்னால நடந்திருக்கு, அது வேற. இவர் நான் தூய சக்திங்கிறல. யாரு தூய சக்தி, யாரு கெட்ட சக்தி? அதிமுகவில் இருந்தோ வேற கட்சியில இருந்தோ போன ஊழல்ல சிக்கல்ல மாட்டவங்க பூரா இந்த விஜயபாஸ்கர் குட்காவில் ஊழல், அதில் எல்லாத்துலேயும் ஊழல் சேர்த்துக்கிட்டு மாலை போடுறாரு, செய்த போடுறாரு, எல்லாத்தையும் போடுறாரு. எங்க கட்சியில இருக்கட்டும், அவர் தூய சக்திங்கிறல, அவர் தூய சக்திங்கிறல. இந்த கார்ட்டூன்ல போடுறாங்க, அதாவது பிடிச்சி உள்ள போட்டோன்னு ஒரு தீய சக்தியை தூக்கி உள்ள போட்டோன்னு அங்க எப்படி வந்துடுறாரு. அதாவது ஒரு நகைச்சுவையா இருக்கு அரசு. அப்ப இப்ப பாருங்க, யாருக்குமே எந்த லஞ்சம் இல்லாம அந்த ஸ்கூல் பண்ணி அந்த தமிழ்நாட்டிலே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்க. இதை நான் விவரமா சொல்லணும்னா எனக்கு வேண்டிய ஆளுகளே அதில் மாட்டுவாங்க. கொடுத்து தான் வந்திருக்காங்க, எனக்கு வேண்டிய ஆளுகளே அதில் நான் சொல்ல வேண்டிய கட்டம் வரும். அதனால ஒன்று நடக்காம இல்லை. நாங்கள் வச்சிருக்கோம், எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, எந்த இதுவும் தேவையில்லை. சின்ன ஸ்கூல் வச்சிருக்கோம், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் நடக்கு. நமக்கு வேண்டியால் கூட இன்னைக்கு பேரம் பேசுறாங்க. இன்னைக்கு இந்த எல்லாத்தையுமே டெண்டர் விட்டதுல ரத்து பண்ணியிருக்காங்க. அது எதனால ரத்து பண்ணியிருக்காங்க? எந்த இது? அதாவது டெண்டர் போன ஆட்சியில் டெண்டருக்கு கமிஷன் வாங்கியிருப்பாங்க, இந்த ஆட்சியில் வந்தவங்களுக்கு கமிஷன் கிடைக்காது. ஆமாம், அதுக்காக ரத்து பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்தாச்சுன்னா ரத்து பண்ண மாட்டாங்களா? இப்போ அதுக்கு தானே நடக்கு. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ரோடு சரியில்லை, அது சொல்லுன்னு குத்துறான். இப்போ இந்த கான்ட்ராக்டுக்காரன் இன்னும் வந்து பார்க்கலையே அப்படிங்க எம்எல்ஏ. இந்த கான்ட்ராக்டுக்காரன் என்னது எதுக்கு பார்க்கணும்? இப்போ தமிழ்நாடு முழுசும் எடப்பாடியார் வந்து இந்த வண்டல் மண்ணும் எல்லாரும் ஃப்ரீயாக அள்ளிட்டு போகலான்னாங்க. தமிழ்நாடு முழுசும் நேர்மையாக நடந்துச்சு, அவ்வளோரும் அள்ளிட்டு போனாங்க. குடிமராமத்து நாயகன்னாங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் அள்ளினோன்னா தண்ணிலாம் நிறைய கட்டிச்சு, நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இவர் அறிவிப்பு கொடுத்துருக்காரு, எல்லா தொகுதி எம்எல்ஏயும் ஒரு வண்டிக்கு எனக்கு 300 ரூபா தந்தா தான் நீ அள்ள முடியுங்க. தாசில்தார் என்ன சொல்கிறாரு? தாசில்தார்கிட்ட போனோடனே கொஞ்சம் எம்எல்ஏ பார்த்துட்டு வாங்க. எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுசும் எம்எல்ஏ பார்த்துட்டு வாங்க. நீ தாசில்தார் அதிகாரிகள் சொல்றானா இல்லையான்னு கேளுங்க. நீங்க தான் எங்களை தீய சக்தின்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு கேட்கீங்களா? இப்போ 4 நாள் கூட அவளை தூய சக்தி தீய சக்தியா போயிட்டு இருக்க. விஜயபாஸ்கர் எத்தனை கேஸ் இருக்கு, எத்தனை ஊழல் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட வந்து யாரு வந்து அந்த ஊழல் சம்பந்தப்பட்டவர் உடனே வந்து
நடவடிக்கை எடுப்போம். ஊழல பண்ணுனவனே பிடிச்சி மடிக்குள்ள வச்சுக்கிட்டு குட்கா நீட்டு சொல்லி பெரிய இதெல்லாம் வந்து அவனையே பிடிச்சி உள்ள வச்சாச்சு. பிறகு என்ன தூய சக்தி என்ன தீய சக்தி? நீங்க அவரு இப்போ ஆட்சியில் அவர் ஆட்சியில் நடந்திருக்கு. இதுக்கு முன்னால் அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன பேசினார் ஒரு இடத்துலையும்? நான் இருக்கேன், விஜய் எனக்கு ஸ்டாலினை பார்த்து அந்த மாமா அந்த அங்கிள் அங்கே அது நடக்கு பாத்தியாரா பார்க்கலையா அப்படின்னாரு. இவர் தவறு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.